ஒரு 20 ஆண்டுகளில் ஒரு 200க்கும் மேற்பட்ட சாதிய படுகொலைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது அவமானகரமான ஒரு துக்க நிகழ்வு. சாதிய விசமத்தனமான கருத்துக்களை பதிவு செய்து அதை தான் ஆண்ட பரம்பரை, மற்றவர்களெல்லாம் அடிமை பரம்பரை என்றும் மேல் சாதிக்காரன் கீழ் சாதிக்காரன் என்கின்ற ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கி இந்த சமூகத்திலே மிகப்பெரிய பிளவை உருவாக்கி கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி மென்பொறியாளர் கவின் ஆணவ படுகொலையை கண்டித்து சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்கும் சிறப்பு தடுப்பு சட்டம் இயற்றவும், தமிழகத்தில் சாதி அமைப்புகளை தடை செய்யவும் பொள்ளாச்சியில் மக்கள் விடுதலை முன்னணியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் முத்தமிழன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கவின் படுகொலைக்கு எதிராகவும் சாதி அமைப்புகளின் செயல்பாடுகளை நிறுத்தவும் வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் பேசியவர்கள் கடந்த 20 ஆண்டுகளில் 200க்கும் மேற்பட்ட சாதி ஆணவ படுகொலைகள் நிகழ்ந்துள்ளதாகவும் இது தமிழகத்திற்கு அவமானமான நிலை எனவும் தெரிவித்தனர். அவர்கள் சாதி அமைப்புகள் சமூகத்தில் விஷமம் மற்றும் ஏற்றத்தாழ்வை விதைத்து புதிய தலைமுறைக்கு தவறான சிந்தனைகளை ஊட்டுகின்றன என குற்றம் சாட்டினர். மேல் சாதி கீழ் சாதி பிரிவினையை உருவாக்கும் இந்த இயக்கங்களை தமிழக முதல்வர் உடனடியாக தடை செய்ய வேண்டும் எனவும், கலவரத்தை தூண்டும் யாரிடமும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். இதே தமிழ்நாட்டில்தான் மக்கள் சாதியால் பிளவுபடுத்தப்பட்டு பிரிக்கப்பட்டு தனித்தனி சாதி அடையாளங்களோடு இன்றைக்கு நாட்டிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசு தயவு செய்து இதை நாங்கள் கோரிக்கையாகவே பதிவு செய்கிறோம். சாதி சங்கங்களை தடை செய்ய வேண்டும் என்கின்ற முதன்மையான ஒரு கோரிக்கையாகவும் இதில் வைத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று கேட்டால் கடந்த ஒரு 20 ஆண்டுகளில் ஒரு 200க்கும் மேற்பட்ட சாதிய படுகொலைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது அவமானகரமான ஒரு துக்க நிகழ்வு. ஆனால் இந்த சாதி அமைப்புகள் அடுத்த தலைமுறைக்கு நல்ல அறிவியலை சொல்லித்தர வேண்டிய சமூகங்கள். ஆனால் தேவையற்ற சாதிய விசமத்தனமான கருத்துக்களை பதிவு செய்து அதை தான் ஆண்ட பரம்பரை, மற்றவர்களெல்லாம் அடிமை பரம்பரை என்றும் மேல் சாதிக்காரன் கீழ் சாதிக்காரன் என்கின்ற ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கி இந்த சமூகத்திலே மிகப்பெரிய பிளவை உருவாக்கி கொண்டிருக்கிறது சாதி இயக்கங்கள். இந்த சாதி இயக்கங்களை கட்டுப்படுத்துகின்ற மிகப்பெரிய பொறுப்பு மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வருக்கு இருக்கிறது. இந்த மகத்தான செய்தியை, இந்த மகத்தான திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வரால் இது சாத்தியப்படுத்த முடியும். இந்த சாதி சங்கத்தின் அடிப்படையில் சமூகத்தில் இருக்கக்கூடிய இணக்கமான சூழ்நிலையை கலவர பூமியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கின்ற யாராக இருந்தாலும் பாரபட்சமற்ற முறையில் கைது செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மக்கள் விடுதலை முன்னணி சார்பாக ஆணித்தரமாக வலியுறுத்துகிறோம்.